நெலிஞ்சு கிழிஞ்சு ஆடுறதா சிரமம் போல இருக்குது, கம்ப தடவணும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு இனத்திற்கு முக்கியங்கிறது மொழியும் கலையும் தான். நான் யார் கூத்துல கோமாளின்ற கதையா நீங்கள் கம்ப கையில் தூக்கிட்டு அந்த சீட்டு. அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையத்திலிருந்து நான் வெங்கடேசன். நீ எதை பற்றின காணொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம் டான்ஸ், அதை பற்றின ஒரு காணொலி. என்ன சிலம்பம் டான்ஸ் அப்படின்னா, வெள்ளக்காரங்க நம்ம இங்கே தமிழகத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த சூழலில் சிலம்பக்கலை அடுத்த தலைமுறை கடத்துறதுக்கான வழி தெரியல. ஏன்னா அப்போ சிலம்பக்கலை ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு இதாக இருந்தது. அதை அடுத்த தலைமுறை கடத்துறதுக்காக இவங்க சிலம்ப ஆட்டம்ன்ற ஒரு புது சொல்ல பயன்படுத்தி இதை வேறு வழி இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது மூலியமாக அடுத்த தலைமுறை கடத்தினாங்க. அதனால் அந்த கால சூழலில் சிலம்பாட்டம்ன்றது தேவைப்பட்டுச்சு. இப்போ இருக்கிற சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை அப்படியே ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து சிலம்பம் ஆட்டம், அதை சிலம்பம் டான்ஸ் அப்படின்னு மொழிபெயர்த்து இந்த கம்பை கையில் வச்சுக்கிட்டு தடவிக்கிட்டு நெளிஞ்சு வளைஞ்சு கொடுத்து ஆடிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா, ஒரு பயங்கர ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இங்கே ஏற்கனவே இங்கே இப்போ இருக்கிற சூழலில் போர் சிலம்பம் பண்ணுங்க, சுற்றுமுறை சிலம்பம் வேணாம்னு சொல்லி நாங்கள் அதுக்கே எதிர்ப்பாக ஒரு சில பேர்கிட்ட பேசிக்கிட்டும் நிறைய ஒரு போராடிக்கிட்டும் இருக்கிறோம். இந்த சூழலில் நான் யார் கூத்துல கோமாளின்ற கதையாக நீங்கள் கம்ப கையில் தூக்கிட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு காதல் பாடலில் போட்டுட்டு அதில் வளைஞ்சு நெளிஞ்சு நீங்கள் அப்படியே ரசித்து அதை தடவிக்கிட்டு ஆடும்போது எங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஒரு போர்க்கலையை இவ்வளோ மட்டமாக, இவ்வளோ தாழ்த்தி, இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் நமக்கு வருது. ஏன் அப்படின்னா, நாங்கள் சிலம்ப கலையை நீங்கள் நேசிக்கிறீங்க, சிலம்ப லவ்வர்லாம் போடுறீங்க. அப்படி நீங்கள் லவ்வராக அப்படி சிலம்ப காதலராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, உண்மையிலுமே சிலம்பத்தை நேசிக்கிறவங்களாம் இந்த கலையை உண்மைத்தன்மையாக நீங்கள் தேடிடணும். அந்த கலையை பற்றி பேசும்போது, அந்த கலையை நீங்கள் போடும்போது உண்மைத்தன்மையை தேடி அதை சம்மந்தமான ஒரு கருத்துக்கள் நீங்கள் பதிவிட்டு இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே நீங்கள் சிலம்பத்தை நேசிக்கிறவர்களாக இருந்திருப்பீங்க. அதை சார்ந்து நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க, அதை சார்ந்து நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த கலை உண்மைத்தன்மை வராமல் அடுத்த சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா சிலம்ப காதலர்கள் சொல்கிறதுக்கும் சிலம்பத்தை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் ஒரு அர்த்தமாக இருக்கும். அது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ஒரு நடனத்தை வச்சுக்கிட்டு கையில் வச்சு நெளிஞ்சிட்டு ஆடுறதுங்கிறது ஒரு பெரிய கோபத்தை தான் ஏற்படுத்துதுங்க. ஏன்னா உங்களுக்கு நடனம் தான் வேணும், இல்லை உடற்பயிற்சி சார்ந்த நடனம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜூம்பா டான்ஸ் இருக்குது, லெஜிம்ன்ற ஒரு ஆட்டம் இருக்குது, ஏரோபிக்ஸ்னு ஒரு நடனம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இல்லை எனக்கு ஒரு பாரம்பரிய நடனம் வேணும்னு நினச்சிங்கன்னா பரதநாட்டியம் இருக்குது, அதை பண்ணுங்கள். இல்லை எனக்கு நாட்டுப்புற நடனம் வேணும்னா மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், பறையாட்டம், இந்த மாதிரி நிறைய ஆட்டங்கள் இருக்குது. அது ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அதை நீங்கள் ஆடினீங்கன்னா யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்லை. ஏன்னா அது நடன கலைக்கான ஒரு ஒன்று. நீங்கள் பண்ணிட்டு போங்க, நீங்கள் தனியாக பண்ணிட்டு போங்க, யாரும் கேட்க போகிறது கிடையாது. இதை கொண்டு சமூக வலைதளத்தில் போடும் பொழுது இதை புரிதலே இல்லாமல் நிறைய பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு புரிதல் இருக்காது. அவங்க என்ன பண்ணுறாங்க, கருத்துரை பெட்டியில் போய் அருமையாக உள்ளது, சிறப்பாக உள்ளது, புதுமையாக உள்ளதுன்னு பல கருத்துக்களை போடுறாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இங்கே நாங்கள் சிலம்பம் இதுதான்னு ஒரு புரிய வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறோம், ஒவ்வொருத்தரையும் கொண்டு சேர்க்கறதுக்கு. நீங்கள் எளிமையாக என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பாட்டை போட்டு ஆடுறது மூலிமா பல வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சிலம்பம்ங்கிறது இதுதான் போல இருக்கு, நெளிஞ்சு கிழிஞ்சு ஆடுறதா சிலம்பம் போல இருக்கு, கம்ப தடவணும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி புரிதல் ஏற்படுத்திடுறீங்க. இது எங்களை மாதிரி ஆட்களுக்கு எவ்வளோ பெரிய கோபத்தை ஏற்படுத்துன்னு யாரும் சிந்திக்கிறதில்ல. இந்த கலைக்கு இது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. நீங்கள் உண்மையிலுமே சிலம்பத்தை நேசிக்கிறதா இருந்தால் இந்த கலையை உண்மைத்தன்மையை சார்ந்து ஆராய்ஞ்சு அதெல்லாம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறது எப்படி இந்த கலைக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால் இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி காணொலி யாரும் போட மாட்டேங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த முறைகளில் தனித்துவமாக குறிப்பிட்டே சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நம்ம தள்ளப்படுறோம். இவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க அதை பண்ணுறாங்கன்னு தனித்தனமாக ஒரு பெயரை சொல்லி நம்ம காணொலி பதிவிடுறது கட்டாயத்தை தள்ளப்படுறோம். இது இன்னும் பல விளைவுகளை உண்டாகும். இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மன சங்கடத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தும். இது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கலையை உண்மையாக நேசிக்கிறவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் சிலம்ப லவர்னு போட்டுக்கிட்டு சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு தெரிஞ்சிங்கன்னா இது கண்டிப்பாக உண்மையாலுமே சிலம்பக்கலை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகும். ஆனால் அதை இனிமேட்டு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துங்க, பண்ணவே பண்ணாதீங்க. சமூக வலைதளத்தில் சத்தியமாக பதிவு பண்ணாதீங்க. பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருக்குது, சரிங்களா? அதனால் இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்த்துக்குவோம். ஒரு சில இது தேவைப்பட்டுச்சு, அது அந்த கால சூழலுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ அது தேவையில்லைன்னா அதை விட்டுட்டு நம்ம உண்மை தன்மையை தேடி போகிறது தான் சிறப்பாக இருக்கும். அதனால் அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த கலை மேலும் வளரும். அதை விட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது மேலும் இந்த கலைக்கான அழிவு தான் உண்டாகும். ஏன்னா ஒரு இனத்திற்கு முக்கியங்கிறது மொழியும் கலையும் தான். ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுறதே பெரிய சிக்கலாக இருக்குது. இவங்க அதுவே ஒரு பெரிய இதாக பார்க்குறாங்க தமிழில் பேசினாலே. அந்த இடத்துல இருக்கிற 1-2 கலைகளையும் நீங்கள் தூக்கிட்டு போய் வேறு மாதிரி ஆக்கி விட்டிங்கன்னா எதுவுமே இல்லாமல் போய்ட்டு தமிழர்களுக்குன்னு ஒரு மொழியும் கலை இல்லைன்னா நீங்கள் என்ன நீங்கள் சொல்லியிருக்கீங்க? உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா யார் நீங்கள் இருக்கிற நிலத்திலே அகதியாக்கப்படுவீங்க. அதனால் இருக்கிற 1-2 காப்பாற்றிக்கிற இது நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இருக்கிற 1-2 கொண்டு போய் அழிக்கிற வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இனி வரும் காலங்கள்லாம் தவிர நம்ம தவிர்த்துக்குவோம். ஏன்னா இது பெரும் கோபத்தை தான் உண்டாகும். அது இன்னும் பல விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் தவிர்த்துக்கிறது நல்லது, சரிங்களா? தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.